அல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே ஒரு முக்கியமான ஒரு பண்பு குறித்து தெளிவுபடுத்துகின்றான். இந்த பண்பை யார் தங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக குடிகொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அளப்பரிய பரிசுகளை அவன் வழங்குவதாக வாக்குறுதி வழங்குகின்றான். இந்த பண்பு மட்டும் உங்களிடத்திலே சரியான முறையில் வந்துவிடுமேயானால் இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய வெகுமதிகளும் அளப்பரியது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அது என்ன அந்த பண்பு? அல் முஜாதலா என்று சொல்லப்படக்கூடிய 58வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தில் இறுதி வசனமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். லா தஜிது கௌமை யோமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் யுவாத்தூன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். யார் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருப்பதாக உறுதியாக அதிலே நம்பிக்கை கொண்டிருப்பதாக சொல்கின்றார்களோ அவர்களை நபியே நீர் பார்க்க மாட்டாய். எப்படி நீ பார்க்க மாட்டாய்? யுவாத்தூன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் பகைப்போரை நேசிப்பவராக நீ பார்க்க மாட்டாய். உண்மையிலேயே ஒருவர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரு, மறுமை நாளை நம்பி இருக்கிறாரு என்று சொல்வது உண்மையாக இருந்தால் அவருடைய பண்பு எப்படிப்பட்ட பண்பாக இருக்கும்? அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக நடக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நேசிக்க மாட்டார்கள். வலவ் கானூ ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். அப்படி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி நேசிக்க மாட்டாங்க, வெறுத்து விடுவார்கள். அது அவர்களை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி, தான் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அவர்களை வெறுப்பார்கள், அவர்கள் நேசிக்க மாட்டார்கள், அவரிடத்தில் பகைமை பாராட்டுவார்கள். இத்தகைய பண்பு எவருடைய உள்ளத்துல சரியான முறையில் வந்து விட்டதோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதிகளையும் அல்லாஹ் பட்டியல் போடுகின்றான். உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான வ அய்யதஹும் பிரூஹின் மின்ஹு வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். 7 விதமான பரிசுகளை 7 விதமான வெகுமதிகளை அல்லாஹ் இத்தகையவர்களுக்கு பரிசாக வழங்குவதாக சொல்லி காட்டுகின்றான். என்னென்ன வெகுமதி? இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு அவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ, அல்லாஹ்வுக்காகத்தான் நான் நேசிப்பேன், வெறுத்தால் அல்லாஹ்வுக்காக வெறுப்பேன், ஒருவரை நேசிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசிப்பேன், ஒருவனை பகைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக பகைத்துக் கொள்வேன் என்ற இந்த உறுதிப்பாடு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான, இத்தேவருடைய உள்ளத்துலதான் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். உறுதிப்பாடு வந்து விட்டது. அல்லாஹ்வை நம்புவதனுடைய வெளிப்பாடு அது. உண்மையிலேயே நாம அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் மேல நம்பிக்கை கொள்வதாக இருந்தால், மறுமையை நாம நம்புவதாக இருந்தா நம்முடைய உள்ளத்தில் இந்த பண்பு வர வேண்டும். இத்தகைய பண்பு எவருடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு, தன்னுடைய ரூஹை கொண்டு, தன்னுடைய ரூஹ் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சுட்டிக்காட்டுவது ரூஹுல் குத்தூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான். எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் பாருங்க. நாம அல்லாஹ்வுக்காக நேசிச்சு அல்லாஹ்வுக்காக வெறுக்கக்கூடிய இந்த பண்பை நாம நம்முடைய உள்ளத்துல குடிகொண்டிருப்போமே ஆனால் நமக்கு யாரை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான். வானவ தலைவர், அந்த வானவ தலைவர் ஜிப்ரீல் மூலமாக நான் உங்களுக்கு உதவுவேன், அவர்களை கொண்டு, அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நான் அவர்களை வலுப்படுத்துவேன், பலப்படுத்துவேன் என்று சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக நாம் ஒரு ஆள் மேல நேசம் கொண்டிருப்போம், அல்லாஹ்வுக்காக அவர் நம்ம வெறுக்க ஆரம்பித்து விட்டோம்னு வைங்க, அவருடைய உதவி கிடைக்காது. அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நம்ம ஏதோ தனிமரமாகி விட்டோம், நம்மளுடைய உறவுக்காரர்களை நம்ம நேசிப்போம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவர்களை நம்ம வெறுக்க துவங்கி விடுவோம்.
அப்ப என்ன நம்ம உணர்வோம்? நாம தனிமைப்படுத்தப்படுகின்றோம், நம்முடைய உறவுக்காரர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள், நம்மளுடைய நேசத்திற்குரியவர்களாக இதுவரைக்கும் இருந்தவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரலாம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறான் பாருங்க. நீ 4 பேரை வெறுக்கிறியா? அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறியா? 4 பேர் உன்னை விட்டு போறான்னு நினைக்காத. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நான் உன்னை வலுப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். என்னுடைய அந்த ரூஹுல் குத்தூஸாக இருக்கக்கூடிய அந்த ஜிப்ரீல் மூலமாக நான் உன்னை வலுப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளித்து இன்னும் அல்லாஹ் பேசுகின்றான். வயுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. இத்தகையவர்களுக்கு தான் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சுவனபதியை நான் பரிசாக வழங்குவேன். அவர்கள் அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். இத்தகையவர்களைத்தான் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இத்தகையவர்கள்தான் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். உலாயிக்க ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய இந்த படைதான் வெற்றி பெறும். இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் பார்த்தீர்களா? எவ்வளவு பெரிய ஒரு வெகுமதி! இந்த ஒரு பண்பு, அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய இந்த பண்பு, அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுக்கக்கூடிய இந்த பண்பு எவருடைய உள்ளத்தில் சரியான முறையில் வந்துவிட்டதோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த பரிசும் வெகுமதியும், அல்லாஹ் தன்னை வலுப்படுத்துவதற்கு, நம்மை வலுப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை வழங்குகின்றான் என்றால் இந்த பண்பு நம்முடைய உள்ளத்தில் சரியான முறையில் இருக்கின்றதா? நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும்.